இந்த வாட்டி பேச போகிற மகாவாக்கியத்துக்கு வந்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், எஸ்பெஷலி அபவுட் கல்வி. Education should be for life, not for living. கல்வி அப்படின்றது வெறும் நம்மளோட பொழப்புக்காக மட்டுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இந்த எஜுகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் எனக்கு அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்லி கொடுக்காம இப்போ உனக்கு வந்திருக்க அட்வான்டேஜை நீ எப்படி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த கண்ட்ரியில். ஒரு அவதார் எதுக்காக ஒரு ஸ்கூலை கட்டணும், எதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ஐ ஹாவ் டு sow the seed of spirituality. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஆத்யாத்ம வித்யா வித்யானாம். சுவாமி அடிக்கடி சொல்கிறது, எஜுகேஷனை பற்றி பேசும்போது சுவாமி ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணுவார். சுவாமி சொல்லுவார், எஜுகேஷன் ஷுட் கிவ் சம்ஸ்காரா. சம்ஸ்காரா அப்படின்னா கல்ச்சர் அப்படின்ற ட்ரான்ஸ்லேஷன். ஆனால் இந்த சம்ஸ்காரா இல்லை அந்த ப்ராசஸ் ஆஃப் சம்ஸ்காராக்கு சம்ஸ்கரணா அப்படின்னு பேர். அந்த சம்ஸ்கரணனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுவாமி 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். Those 2 examples give different interpretation சொல்லலாம். இந்த சம்ஸ்கரணா அப்படின்ற வார்த்தைக்கு 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குற 2 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவார். சுவாமிக்கிட்ட இது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்குறதுல அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கணுன்னா ஐ ஷுட் பிரிங் தட் ப்ராப். பார்த்தீங்களா, இதுதான் பென்சில், இதுதான் பென்னு, இதுதான் இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு. சுவாமிக்கிட்ட என்ன பேசிக்கிட்டே இருப்பார். வாட்சை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேவ் பண்ணி, இது பார்த்திங்களா இந்த வாட்ச், இல்லாட்டி கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது பண்ணி, இது பார்த்திங்களா இதுதான் ஒரு கோல்டு காயின் இல்லை கோல்டு ரிங் அப்படின்னு. ஸோ சுவாமிஸ் வேஸில் நம்ம எஜுகேஷனை பற்றி பேசுகிறோம். வாட் அ பர்ஃபெக்ட் டீச்சர் சுவாமி வாஸ். ஸோ டீச்சராக இருக்கணும்னா இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்றது இல்லை. சி, சுவாமிஸ் அப்ரோச், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். ஐ ஷுட் ஹோல்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ என்னெல்லாம் பண்ணால் சுவாமி நான் சொன்ன மாதிரி பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்லுறது, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹியூமர், பட் அட் த சேம் டைம் நோ டைல்யூஷன் ஆஃப் த கண்டென்ட் இல்லையா. ஸோ என்னெல்லாம் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிவிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படின்றது தான் சுவாமியோட அப்ரோச் டு எஜுகேஷன் இட் செல்ஃப். ஸோ அது மாதிரி சுவாமி கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் சுவாமி சொல்லுவார். ஒரு வாட்ச், அப்போல்லாம் ஒரே பிராண்டு தான் நம்மளுக்கு தெரியும், ஹெச்எம்டி வாட்ச் இல்லையா. சுவாமி அழகாக சொல்லுவார், ஹெச்எம்டி வாட்ச் இருக்குது. அந்த ஹெச்எம்டி வாட்ச் பார்த்தோன்னா வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? ஸ்டீல், அலுமினியம் இல்லையா, அந்த மெட்டல். அது ஹெச்எம்டி வாட்சை வே பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு சர்டன் வெயிட் இருக்கும், 100 கிராம்ஸோ 150 கிராம்ஸோ. ஸோ 150 கிராம்ஸ் ஆஃப் ஸ்டீல் இல்லை 150 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம், அதோட ப்ரைஸ் என்ன? ஹார்ட்லி ஃபியூ ருபீஸ் இருக்கும். ஆனால் அந்த 150 கிராம்ஸ் ஆஃப் தட் மெட்டல், அந்த அலுமினியமோ இல்லை ஸ்டீலோ, அதை எடுத்து நான் இந்த வாட்சாக மாற்றும் போது எதுக்கு ஃபியூ ருபீஸ் வேல்யூ இருந்ததோ இப்போ 500 ருபீஸ் வேல்யூ ஆயிடுச்சு. அதே தான், நம்ம எதுவுமே மாற்றலை. we have not added anything to it. Swami சொல்கிறாரு, by molding it in a certain way, by making it in a certain way, we are adding value to what was having very less value. அதே மாதிரி தான் ஒரு 1 block of iron இருக்குங்க இல்லையா. இரும்பு ஒரு கட்டியாக இருக்குன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? யார் மேலேயாவது தூக்கி போட முடியும், இல்லாட்டி பேப்பர் வெயிட்டை யூஸ் பண்ண முடியும். இட் ஹாஸ் அ ஃபியூ யூட்டிலிட்டிஸ் இல்லையா, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது அதோட வேல்யூ. அதை பேஸ் பண்ணி தான் அதோட மானிட்ரி வேல்யூ, அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதே கட்டியான அந்த இரும்பை எடுத்து நான் அதை ஒரு ஸ்பேனராக மாற்றுறேன், இல்லாட்டி அதை ஒரு ஹேமராக மாற்றுறேன், ஒரு சுத்தியை மாற்றுறேன் அப்படின்னு பண்ணும்போது இட் ஹேஸ் மற்ற
அயனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதால் ஒரு விஷயத்த அதிகமாக பண்ண முடியும் இல்லையா. அந்த ஸ்பேனர் அப்படின்னா ஒரு தேவையாக இருக்கும்போது இந்த அயனை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அது அயன் கட்டியாக இருந்தால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்ஸ்கரணா அப்படின்ற அந்த ப்ராசஸ் பண்ணணுன்னா எதை பண்ணால் அந்த ஒரு விஷயத்துக்கு வேல்யூ ஆட் ஆகுதோ, யூட்டிலிட்டி ஆட் ஆகுதோ, அதுதான் சம்ஸ்கரணா. ஸோ சுவாமி சொல்கிறாரு, எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சம்ஸ்கரணா. இட் ஆட்ஸ் வேல்யூ டு யூ. நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு பாஷையை கற்றுக்கிட்டா இட் ஆட்ஸ் வேல்யூ டு மீ, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன்னா இட் ஆட்ஸ் வேல்யூ டு மீ. என்னால் அந்த காலத்தில் சயின்டிஸ்டெல்லாம் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுப்பாங்க. ஐன்ஸ்டீன் வந்து யூஸ் டு ப்ளே வயலின் அப்படின்னு சொல்லுவாங்க. there are so many great scientists in India who used to play veena very well. So கற்றுக்கும் போது it adds a certain dimension to your personality இல்லையா. ஸோ எதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமோ it adds a little bit of value to me. ஸோ சம்ஸ்கரணா, education is a process of samskarana அப்படின்னு பார்த்தோன்னா education is something that adds value to me. ஸோ எது எனக்கு வேல்யூ ஆட் பண்ணுதோ it enables me to earn something for myself இல்லையா. இப்போ வந்து சொசைட்டி அப்படின்னு பார்த்தோன்னா லுக் அட் சொசைட்டி ஆஸ் அ பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஒரு இடத்துல இருக்க எல்லா வெல்த்தோட ரிசோர்ஸஸ் எல்லாமே அந்த சொசைட்டியில் இருக்குது. நம்ம வந்து ஒரு பேங்க் உள்ளார போகிறோம், பேங்க்கில் எல்லா காசும் இருக்குது, ஆனால் எவ்வளோ காசு என்னால் எடுக்க முடியும், நீங்கள் செக்கில் எவ்வளோ போட்டிருக்கோ அவ்வளோதான் நான் எடுக்க முடியும் இல்லையா. நான் வந்து சண்டை போட முடியாது, நானும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் கொடுத்தேன், எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, அவரும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் கொடுக்குறாரு, ஆனால் அவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. த வேல்யூ ஆஃப் வாட் ஐ ஹோல்ட் இன் மை ஹேண்ட், அதை வச்சு தான் அந்த அங்கே 10,000 ரூபாய் இருந்தால் கூட எனக்கு 1000 ரூபாய் தான் கிடைக்கும் அங்கேருந்து. ஏன்னா தட் இஸ் த வேல்யூ ஆஃப் வாட் ஐ ஹேவ் இன் மை ஹேண்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சம்ஸ்கரணா ப்ராசஸ் நடக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வேல்யூ ஆட் ஆகுதோ, நான் இந்த சொசைட்டிக்குள்ளார போகும்போது என்னால் அவ்வளோ காசு என்னால் அந்த சொசைட்டிலேருந்து ஐ கேன் ட்ரா ரைட். ஸோ எஜுகேஷன் டெஃபினட்டாக இட் கிவ்ஸ் அஸ் தட் எபிலிட்டி. எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் லைஃப் அப்படின்னு நம்ம இஸ் நாட் ஃபார் அ லிவிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் சொன்ன மாதிரி சுவாமி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இந்த மகாவாக்கியத்தை சொல்கிறாரு. One of the important variations where Swami emphasizes is education is not for mere living. வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே எஜுகேஷனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா. we'll come to that why it is important to have education to earn money. So samskarana அப்படின்றது it adds value to me, and the more valuable I become, நான் எஜுகேஷன் உள்ளார போகும்போது, சொசைட்டிக்குள்ளார போகும்போது என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியும். நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னா மற்றவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியும். நான் ஒரு சிஏ படிச்சிருக்கேன்னா இந்த சொசைட்டியில் ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை மற்றவங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஹாவ் தட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இல்லையா. அதே மாதிரி நான் வந்து சொசைட்டிக்குள்ளார ஒரு லாயராக போகிறேன், இல்லாட்டி ஒரு மியூசிஷியனாக போகிறேன், இல்லை ஒரு டீச்சராக போகிறேன், மற்றவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது. அதுதான் எனக்கு வேல்யூ அடிஷன். நான் அப்படி போகும்போது ஐ கேன் ட்ரா தட் மச் மானிட்டரி பெனிஃபிட் ஃப்ரம் சொசைட்டி. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். ஸோ தட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் நம்ம எல்லோரும் கற்றுக்கிறது அதுக்காக தான் இல்லையா. அதை நம்ம டினேயே பண்ண முடியாது. மற்ற ஃபேமிலிலாம் சொல்லுவாங்களான்னு தெரியல, நான் கேட்டு வளர்ந்தது, படிக்கலைன்னா மாடு மேய்க்க தான் போகணும் அப்படின்னுவாங்க இல்லையா. சரி, மாடு மேய்க்க தான் போகணுன்னா வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் இட்? மாடு மேய்க்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு கிளர்க்கோட வேலை பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு இன்ஜினியரோட வேலை பண்ணணும்னா நீ படித்தாதான் அந்த எபிலிட்டி உனக்கு வரும். நீ படித்தாதான் நாளைக்கு வந்து சொசைட்டியில் ஒரு கம்ஃபர்டபுளாக உன்னால் வாழ முடியும் இல்லையா. ஸோ நம்ம எல்லோரும் படிக்கிறது அதுக்காக தான். வி ஷுட் பி ஏபிள் டு மேக் அ லிவிங். அண்ட் சாமி சொல்கிற மாதிரி எஜுகேஷன் இஸ் ஃபார் சம்ஸ்காரா. தட் சம்ஸ்காரா ஆட்ஸ் வேல்யூ. நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அவ்வளோ வி கேன் ஏர்ன். தி அதர் ரீசன் நம்ம எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க,
டெய்லி வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. அப்பப்போல்லாம் அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க, சின்ன பையன். ஸோ அவனை பார்த்து நான் என்ன சொல்லுவேன், வந்திருக்கேன் நீ இந்த சாக்லேட் எடுத்துக்கோ, இல்லாட்டி பண்டிகை நாள்னா சரி உனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, இல்லாட்டி ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வாங்கினா நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கத்தில் நான் வந்து அவனுக்கு தேவையானதெலாம் அப்பப்போ கொடுக்கலாம். ஆனால் வாட் இஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கிஃப்டிங்? நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது மாதிரி அப்பப்போ கொடுக்கறதோட நான் அவனுக்கு எஜுகேஷனை கொடுத்தேன்னா, இது எல்லாம் நீனே வாங்கிக்கலாம்ப்பா, நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ, இந்த எஜுகேஷனை நான் கொடுக்குறேன், இதால் நீ உனக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கிக்கலாம். அதனால தான் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சேரிட்டி இஸ் டு கிவ் எஜுகேஷன். இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி இருக்கும், நம்மலாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். இஃப் யூ கிவ் a beggar a fish for a day, you feed him for a day. You teach him fishing, you feed him for life அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது அன்னைக்கு தேவையான சாப்பாடை நான் கொடுத்தேன்னா நான் அன்னைக்கு மட்டும்தான் அவனோட பசியை போக்குறேன். ஆனால் அவனுக்கு வந்து அந்த வாழ்க்கை பூரா அந்த பசியை போக்குறதுக்கான ஒரு எபிலிட்டியை கொடுக்கணுன்னா அவனுக்கு வந்து நான் எஜுகேஷனை கொடுக்கணும். ஸோ எஜுகேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எம்பவர்மெண்ட். இல்லையா, நம்ம நிறைய இந்த வார்த்தையை கேட்குறோம், விமென்ஸ் எம்பவர்மெண்ட், மார்ஜினலைஸ் சொசைட்டி எம்பவர்மெண்ட் அப்படின்னு. வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எம்பவர்மெண்ட்? அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். there is no better example of all of this than some of our great leaders in Tamil Nadu. இல்லையா, பார்க்கணுன்னா காமராஜர் பண்ண ரெவல்யூஷன் வாஸ் ஆல் த்ரூ எஜுகேஷன் தான். ஏன்னா அவங்களாம் they were so far sighted. இந்த சொசைட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ஸ்டேட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா we should invest in education. எல்லா பசங்களும் எஜுகேஷன் ஸ்கூலில் போகணும், ஸ்கூலுக்கு போன பசங்க ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு அந்த they had that far sightedness. ஏன்னா நம்ம வந்து we can keep giving money. இவங்களாம் ஏழைங்களாக இருக்கலாம், ஸோ இவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடலாம், ரேஷனில் அரிசி கொடுக்கலாம், இந்த விஷயத்தில் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்றது that is one form of குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஸ்டம் லைஸ் இன், இல்லை இவங்களுக்கு வந்து கல்வியை நம்ம கொடுத்தோம்னா அவங்க நாளைக்கு அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்க மட்டும் பார்த்துக்காம அவங்களோட குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கொடுப்பாங்க. the whole society improves. இல்லையா, so there is no better form of empowerment than education. So education should give samskara, it should add value, and education should empower. எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு கொடுக்கணும் எஜுகேஷன். ஸோ இதனால தான் நம்ம பார்த்தோன்னா எஜுகேஷன் வச்சு நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு இல்லவே இல்லை. நம்மலாம் பார்த்துருப்போம் சுவாமியோட யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் November 22nd கான்வகேஷன். Yeah, that is one of the greatest miracles in the education circle. போன வாட்டி நம்ம கான்வகேஷன் இருந்தபோது வைஸ் பிரசிடெண்ட் வந்திருந்தார், ராதாகிருஷ்ணன் சார். அவர் வந்தபோது சொன்னார், அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க நம்மளோட யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களாம். போனப்போ சார் இது மாதிரி கான்வகேஷன் இருக்குது, எங்களோட யூனிவர்சிட்டி கான்வகேஷன், அதுக்காக நீங்கள் வரணும், இது சாமியோட 100th பர்த்டே சென்டினரி செலிப்ரேஷன்ஸ், அதுக்காகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா செகண்ட் டே 23rd நவம்பர் அது இருக்குது, அதுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி இன்வைட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, இது மாதிரி சந்திரபாபு நாயுடு தமிழில் அவரோட ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அவர் இருப்பார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது சார் 19th நவம்பர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கேட்டாரா, ப்ரைம் மினிஸ்டர் வராரு 19th நவம்பர், நீங்கள் கான்வகேஷன் அவர் இருக்கும்போதே நடத்துறது தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் கேட்டபோது அவங்க யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க, இல்லை சார் நாங்கள் கான்வகேஷன் எப்போவுமே 22nd நவம்பர் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சான். இது மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியா, ப்ரைம் மினிஸ்டரே வந்தால் கூட இல்லை இந்த நாளைக்கு தான் சுவாமியை நடத்த சொல்லியிருக்காரு, இந்த நாளைக்கு தான் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த கான்வகேஷன் we all been a part of it. எப்பப்பெல்லாம் கான்வகேஷன் நடக்குதோ சுவாமி வந்து all functions in Swami's presence used to start with Vedam chanting.
இல்லையா, சுவாமியோட காலேஜில் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேதம் சாண்ட் பண்ணுறது கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா எப்போவுமே கான்வெகேஷனுக்கு தெல் பி ஒன்லி ஒன் செட் ஆஃப் மந்த்ராஸ் விச் வில் பி சாண்டட். அது என்ன மந்திரம் அப்படின்னா தைத்திரிய உபநிஷத்தில் வர சிக்ஷா வழியிலேருந்து ஒரு போர்ஷன். அது என்ன போர்ஷன் அப்படின்னா, அந்த காலத்தில் குருகுலத்தில் எஜுகேஷனை முடிச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகும்போது இதை தான் இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த குரு கொடுப்பாராம். இப்போ நீங்கள்லாம் போகிறீங்க, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நாளைக்கு நீங்கள் போய் சொசைட்டியில் வாழ போகிறீங்க, இதெல்லாம் என்னோடய ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தைத்திரிய உபநிஷத்தில் வர சிக்ஷாவல்லி. இந்த சிக்ஷாவல்லியில் வர அந்த ஒரு போர்ஷன். ஸோ சுவாமி எப்போவுமே இதுதான் சாண்ட் பண்ணணும். கான்வெகேஷன் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, திஸ் இஸ் த ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் நம்ம கேட்டிருப்போம் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு வரும். அதில் வர ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா, சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் அப்படின்னா சத்தியத்தை எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க, தர்மத்தை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குஷலான்ன பிரமதித்தவ்யம், டோன்ட் கிவ் அப் வெல்ஃபேர். உனக்கு எது தேவையோ அதை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த வித்யாவை வச்சு உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கலாம், தேவையானது யூ கேன் ஏர்ன் ஃபார் யுவர் செல்ஃப். குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்தியைன பிரமதித்தவ்யம், டோன்ட் நெக்லெக்ட் ப்ராஸ்பெரிட்டி. இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஷுட் கோ அண்ட் லிவ் இன் ப்ராவர்ட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ டோன்ட் ஃபர்கெட் ட்ரூத், டோன்ட் ஃபர்கெட் தர்மா அப்படின்னு சொல்கிறாங்களோ, குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்தியைன பிரமதித்தவ்யம். You should be able to take care of yourself. You should be able to take care of those who depend on you. You should be able to live a prosperous life. This instruction, it is one of the most important things. So சுவாமியோட காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமி வந்து ஆத்தியாத்ம வித்யா சொல்லி கொடுத்துருக்காரோ, அது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ எஜுகேஷன் இஸ் மென்ட் ஆல்சோ ஃபார் லிவிங். இட் இஸ் நாட் தட் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்மளாம் ஆண்டியாக போகணுன்னு இல்லை. எஜுகேஷன் இஸ் ஃபார் லிவிங். ஆனால் இந்த விஷயத்தில் ஆத்தியாத்மிக வித்யா ஜாயின் பண்ணுச்சுன்னா, பிரம்ம வித்யா அப்படின்ற அந்த பியோர் லேர்னிங், when it merges with this, நான் சொன்ன மாதிரி சம்ஸ்கரணை கொடுக்குற வித்யா, எம்பவர்மெண்ட் கொடுக்குற வித்யா, ஏர்னிங் கொடுக்குற வித்யா, இதோட சேர்ந்ததுன்னா வாட் ஹேப்பன்ஸ்? தட் இஸ் த ரியல் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன். நாங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சுவாமி கிட்டேருந்து கேட்ட ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகத்தில் இருக்க ஒரு விஷயம், சுவாமி சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப டீப்பாக இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப சாதாரண விஷயம். சுவாமி டிஸ்கோஸில் சொல்லுவார், சுவாமி இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் அஸ் எஜுகேஷன். சுவாமி கடவுள், சுவாமி அவதார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கோம் சுவாமியோட காலேஜில். நாங்கள் படிக்க வந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர் சுவாமி இல்லையா? ஸோ ஹீ இஸ் கிவிங் அஸ் திஸ் மீன்ஸ். நான் சொன்ன மாதிரி என்னை நானே பார்த்துக்கிறதுக்கான ஒரு மீன்ஸை சுவாமி கொடுக்குறாரு அந்த எஜுகேஷன் மூலமாக. நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் மூலமாக, நான் யாருக்கும் எதுக்கும் கொடுக்க வேணாம், ஃப்ரீயாக சுவாமி இஸ் கிவிங்.
ஸோ சுவாமி சொல்கிற ஒரு விஷயம், சுவாமி சொல்கிறாரு, ஐ எம் கிவிங் யூ எஜுகேஷன், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சொல்லிட்டு சுவாமி சொல்கிறாரு, உன்னோட வயிறு இவ்வளோதான், தி ஹியூமன் ஸ்டமக், நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உன்னோட வயிறு சைஸ் இவ்வளோ தான். ஹவு மச் டு யூ நீட் டு ஃபீட் தட் ஸ்டமக் அப்படின்னு சுவாமி ஒரு வாட்டி டிஸ்கோஸில் கேட்டார். ஒன்றாலே பார்த்துக்க முடியாதா? இவ்வளோ எஜுகேஷன் கொடுத்துருக்க, நான் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸ் ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச் அண்ட் கிவன் யூ மணி, இந்த சின்ன ஸ்டமக்கை ஃபீட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தேவை? நான் சொன்ன மாதிரி திஸ் வாஸ் டோட்டலி கான்ட்ராஸ்ட் டு வாட் வி ஹவ் பீன் டோல்டு த்ரூ அவுட் அவர் எஜுகேஷன் டில் தட் பாயிண்ட் இன் டைம். நீ படிக்கலைன்னா என்ன ஆக போதும் உனக்கு, நீ நாளைக்கு வீணாக போயிடுவேன், நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு மாடு மேய்க்க போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த பயத்தையே கொடுத்து வளர்த்த நம்மளுக்கு சாமி என்ன, வாட் டஸ் இட் டேக் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனசுலேருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி வெளியில் வச்ச மாதிரி இருந்தது. ஓ ஆமாம், இல்லை என்ன இருக்குது எனக்கு, நானே என்னை பார்த்துக்கிறது எவ்வளோ தேவை எனக்கு. ஆனால் சுவாமி கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ஸ், ரைட், எஜுகேஷன் இஸ் சப்போஸ் டு கிவ் அஸ் தட் கான்ஃபிடென்ஸ். என்னாலே பார்த்துக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸு கொடுக்குற எஜுகேஷனோட நம்ம ஒரு விஷத்தை கலக்கிறோம். அது என்ன விஷம் அப்படின்னா, வீடு இருந்தால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், கார் இருந்தால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த கார் பெரிய காராக இருந்தால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ண முடிஞ்சால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சந்தோஷத்துக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற எஜுகேஷன், இட் ஆல்சோ டேக்ஸ் அவே யுவர் கான்ஃபிடென்ஸ். ஆனால் சுவாமி என்ன பண்ணார், ஹீ இஸ் ரீஇன்ஸ்டேட்டிங் தட் கான்ஃபிடென்ஸ் தட் இஸ் சப்போஸ் டு கம் ஃப்ரம் எஜுகேஷன். இவ்வளோ கற்றுட்ருக்க, எவ்வளோ உன்னாலே பார்த்துக்க முடியாதா அப்படின்ற தட் கான்ஃபிடென்ஸ் சுவாமி வாஸ் கிவிங் அஸ். பட் ஹி வாஸ் நாட் ஸ்டாப்பிங் வித் தட். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு மகாவாக்கியத்தில் பேசும்போது வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர், ரைட், அதை பற்றி பேசணும். நம்ம ஹியூமன் மைண்ட்லேருந்து இந்த பயத்தை சும்மா நீக்கிட்டோன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இல்லையா, பயமே இல்லைன்னா, அது நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, தமிழில் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் வேர்ட். வி ஷுட் பி ஃபியர்லெஸ் பட் வி ஷுட் நாட் பி ரெக்லெஸ். இல்லையா, பயம் இல்லாமல் இருக்கணும், ஆனால் நான் என்ன பண்ணாலும் யாராலையும் என்னை தொட முடியாது அப்படின்னு அந்த நினைப்பு இருந்ததுன்னா we will tend to do wrong. இல்லையா, என் அப்பா யார் தெரியுமா அப்படின்னா அது ஃபியர்லெஸ்னஸ் தான், பட் இட் இஸ் a very dangerous form of fearlessness. So Swami was making us fearless, but at the same time also giving us a sense of responsibility. That is complete education. Right? Education should give you confidence, but it should also give you a sense of responsibility. என்னாலே பார்த்துக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்குற எஜுகேஷன். ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்குறதும் தட் எஜுகேஷன். தட் ஒன்லி தென் இட் வில் பிகம் கம்ப்ளீட் எஜுகேஷன். ஸோ அதனால தான் சுவாமி சொல்வார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த எஜுகேஷன் இஸ் ஃபார் லிவிங் அப்படின்னு பார்த்தோன்னா, என்கிட்ட ஒரு நல்ல கப்பல் இருக்குது. இந்த கப்பல் நல்ல வுட்டால் பண்ணுது, நல்ல மெட்டீரியலால் பண்ணுது, நல்ல அழகான பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த கப்பலுக்கு தேவையான எல்லா விஷயமும் அது உள்ளார இருக்குது. அது உள்ளார இப்போ இருக்க க்ரூஸ் ஷிப்ஸ் மாதிரி ஆல் யூட்டிலிட்டிஸ், ஆல் கம்ஃபர்ட்ஸ், லக்ஸரிஸ் எல்லாமே இருக்குது அது உள்ளார. அந்த கப்பலுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமும் என்கிட்ட இருக்குது. அதுக்கு தேவையான டூல் கிட்டும் என்கிட்ட இருக்குது. இது எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கப்பலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, இட் ஷுட் ஹேவ் அ ரடார். இல்லையா, எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் அதில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன முக்கியம், நான் எங்கே போகணுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லையா, கப்பல் இருக்குது, கப்பலில் தேவையானதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கப்பலில் ஏறி நான் எங்கே போகணுன்னு தெரிஞ்சால் தானே அந்த கப்பல் அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கான யூஸே இருக்குது. ஸோ சுவாமி சொல்கிறாரு, ட்ரூ எஜுகேஷன் ஷுட் கிவ் அஸ் டூ திங்ஸ். ஒன்று ஜீவனோபாதி. சுவாமி யூஸ் பண்ணுற வேர்ட் ஜீவனோபாதினா, இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழறது, எப்படி என்ன நானே பார்த்துக்கிறது, என்னை சேர்ந்தவங்களாம் நான் எப்படி அவங்கள
கேர் பண்ணுறது அப்படின்ற அந்த நாலேஜ் கொடுக்கறது ஜீவனோபாதி. எஜுகேஷன் ஷுட் கிவ் மீ ஜீவனோபாதி, பட் எஜுகேஷன் ஷுட் ஆல்சோ டீச் மீ ஜீவித பரமாவதி. அப்படின்னா இந்த வாழ்க்கையை நான் எதை நோக்கி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சுவாமி சொல்கிறாரு, உங்ககிட்ட யூ ஹாவ் அ போட் வித் எவ்ரி திங், அதுக்குள்ளார ரெடாரும் இருக்குது. சுவாமி எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அந்த ரெடார் கான்செப்ட் இல்லை. சுவாமி யூஸ் டு யூஸ் த வேர்ட் காம்பஸ். காம்பஸ் அப்படின்னா இந்த காம்பஸை வச்சோன்னா எது நார்த்தோ அது காட்டும் இல்லையா? ஸோ சுவாமி சொல்கிறார் காம்பஸும் இருக்குது உங்ககிட்ட. காம்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட புத்தி தான் காம்பஸ். எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு காட்டுறது அந்த புத்தி. ஆனால் எங்கே போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த ஜீவித பரமாவதி. எங்கே போய் சேரணும்னு தெரிஞ்சால் தான் இந்த காம்பஸ் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்குது. ஸோ சுவாமி சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் இருக்கணும் எஜுகேஷனில். ஜீவனோபாதியும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா எனக்கு எங்கே போகணுன்னு தெரியும், ஆனால் என்கிட்ட ஒரு கப்பல் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை அந்த கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் வாட்டர் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லாட்டி திஸ் ஷிப் இஸ் தேர், இது 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போங்க, அதுக்கு மேலே போனீங்கன்னா மூழ்கிடும் அப்படின்னா வாட் இஸ் த யூஸ்? கப்பலும் இருக்கணும், அது நல்ல கப்பலாகவும் இருக்கணும். இட் ஷுட் பி இங்கிலீஷில் சீ வர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு கப்பல்னால் அந்த கப்பல் 3 மாதம் 4 மாதம் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும் அந்த கப்பலுக்கு. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த கப்பலை எங்கே போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த நாலேஜும் இம்பார்ட்டண்ட். ஸோ லிவிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். மீன்ஸ் ஆஃப் லிவிங், நான் எப்படி சம்பாதிக்கிறது அதுவும் இம்பார்ட்டண்ட். ஆனால் நான் எங்கே போய் சேரணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நாலேஜ், இந்த ஆத்தியாத்ம வித்யா, இதை நம்மளோட ரெகுலர் எஜுகேஷனோட when it merges, when that synthesis happens, வேர்ல்ட்லி எஜுகேஷனும் சுவாமி சொல்கிற மாதிரி செக்யுலர் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், இது ரெண்டும் சேரும் போது வாட் ஹேப்பன்ஸ் டு தி குவாலிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன்? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சம்ஸ்காரம், எம்பவர்மெண்ட், தி எபிலிட்டி டு ஃபைண்ட் அ ஜாப் ஃபார் மை செல்ஃப், இது எல்லாம் தான் குவாலிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன். ஆனால் இந்த நாலேஜ் ஆஃப் பிரம்ம வித்யா இல்லை ஆத்ம வித்யா, when it joins to this, what happens to these qualities of education? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி it is a form of samskara. It adds some value to me. இல்லை நான் சொசைட்டிக்குள்ளார போனேன்னா ஒரு விறகு வெட்டுறவன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா, நான் ஒரு இன்ஜினியராக போனேன்னா என்னால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ இட் கிவ்ஸ் மீ தட் எபிலிட்டி. ஸோ நான் ஐ எம் பெட்டர் தென் ஹிம். ஸோ நார்மல் எஜுகேஷன் வாட் டஸ் இட் டூ? இட் கிவ்ஸ் மீ அரகன்ஸ், இட் கிவ்ஸ் மீ ஈகோ. நான் படித்தவன், நான் உன்னோட பெரிய ஆள். ஓ, நீங்கள் பிஎஸ்சி மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா? நான் எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே இந்த பிரம்ம வித்யா சுவாமி கொடுக்குற அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், இஃப் யூ பிரிங் டு இட், சுவாமி என்ன சொல்கிறாரு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் பாடி? பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இந்த பாடி, இந்த மைண்ட், இந்த எனர்ஜி, இந்த பாடியில் இருக்க எனர்ஜி, இது எல்லாமே மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக உனக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்ற போது, ஸோ நான் சொசைட்டிக்குள்ளார போகும்போது, நான் வெறும் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தேன்னா என்னால் இவ்வளோ தான் சொசைட்டியை சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேன், என்னால் சொசைட்டியை இவ்வளோ அதிகமாக என்னால் சேவை பண்ண முடியும். இந்த 1.2 பில்லியன் 1.4 பில்லியன் பீப்புள் இந்த கண்ட்ரியில் இருக்காங்க. எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை எத்தனை நர்சஸ் இருக்காங்க? ஸோ இத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வரும் இல்லையா? ஸோ இட் கிவ்ஸ் மீ தட் எபிலிட்டி டு கோ இன் டு த சொசைட்டி வித் அ லிட்டில் மோர் வேல்யூ, வித் அ லிட்டில் மோர் ஒர்த். நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் அடிஷ்னல் வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த அடிஷ்னல் வேல்யூ எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, சேவை பண்ணுறதுக்காக. ஒரு நர்ஸாக நான் உள்ளார போகிறேன், ஒரு டீச்சராக நான் உள்ளார போகிறேன், இல்லை ஒரு லாயரை உள்ளார போகிறேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக உள்ளார போகிறேன். என்னால் நான் வெறும் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்ததுன்னா நான் எவ்வளோ சேவை பண்ணியிருப்பேன், அதோட ஜாஸ்தியாக என்னால் இப்போ சேவை பண்ண முடியுது. அந்த ஆட்டிடியூட் வரும். ஸோ செகண்ட் நான் சொன்ன மாதிரி சம்ஸ்கரணா அப்படின்னா இட் ஆட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் வேல்யூ. ஒரு
லம்ப் ஆஃப் ஸ்டீல் இல்லை ஒரு லம்ப் ஆஃப் அயனாக இல்லாமல் அதை வந்து ஒரு டூலாக மாற்றும் போது யூ ஆர் ஆடிங் வேல்யூ. ஸோ சம்படி இஸ் புட்டிங் எஃபர்ட் ஆன் இட் இல்லையா. அது வெறும் ஒரு ஸ்டீலாக இருக்குது, அது வந்து ஒரு வாட்சாக மாறுதுன்னா அது சும்மா மாறல. யாரோ அது மேலே உட்காந்துட்டு எத்தனையோ hours of effort they've put, hours of karma they've put, அவங்களோட டேலண்ட் அது மேலே காட்டி. ஸோ தே ஆர் ஆடிங் வேல்யூ. இந்த சம்ஸ்கரணா அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. சுவாமி நான் சொன்ன மாதிரி சுவாமி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கன்வெர்ட்டிங் அ நார்மல் ஸ்டீல் இன்டு அ வாட்ச். தி அதர் எக்ஸாம்பிள் தட் சுவாமி கிவ்ஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஒரு கட்டியாக ஒரு தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தில் சேராததை நான் எடுத்துட்டேன்னா, இஃப் ஐ ரிமூவ் வாட் இஸ் நாட் கோல்ட், தட் கோல்டு பிகம்ஸ் மோர் வேல்யூபிள். த அதர் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா சம்ஸ்காரத்துக்கு he says நம்ம வந்து இப்போ பேடி இருக்குது, நெல் வைக்கிறோம், அந்த நெல்லை நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா. அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த ஹஸ்க்கு இருக்க அந்த கவரிங்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸை பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் சாப்பிட முடியுது. ஸோ சாமி சொல்வார், அந்த வந்து கையில் இவ்வளோ நெல் வச்சுருந்தோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் அதே நெல்லை வந்து நம்ம ஒரு பவுலில் சாதமாக வடித்து கொடுத்தோன்னா அதோட வேல்யூ அதோட ஜாஸ்தி ஆகுது. ஸோ சம்ஸ்காரா இஸ் ஆல்சோ அ ப்ராசஸ் பை விச் எது என்ன சேர்ந்தது இல்லையோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எது நானோ அதை மட்டும் இட் ஷுட் be able to make it shine. ஸோ அதனால தான் சுவாமி அடிக்கடி சுவாமி சொல்கிறாரு, எஜுகேஷன் ஷுட் பிகம் எஜுகேர். இட் ஷுட் பிரிங் அவுட் ஃப்ரம் விதின். இது வந்து வெறும் நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை சேர்க்கறது இல்லை, நமக்குள்ளார இருக்க விஷயத்தை இட் ஷுட் பி ஏபிள் டு பிரிங் அவுட். ஸோ சுவாமி அடிக்கடி சொல்லிருந்தா, வாட் இஸ் இட் பிரிங்கிங் அவுட்? இட் பிரிங்ஸ் அவுட் த வேல்யூ. வாட் வேல்யூ? இட் பிரிங்ஸ் அவுட் த ஹியூமன் வேல்யூ. அண்ட் வாட் ஆர் த ஹியூமன் வேல்யூஸ்? சத்யா தர்ம சாந்தி பிரேமா அண்ட் அஹிம்சா. ஸோ இந்த சத்யா தர்ம சாந்தி பிரேமா அஹிம்சா சொல்லி கொடுக்கறது இல்லை, உள்ளார இருந்து சுவாமி சேஸ் இட் ஹஸ் டு பி brought out. That education which brings out these values from inside is true education. சுவாமி அடிக்கடி சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் சின்ன கதா, நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சுவாமியோட டிஸ்கோஸில். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சுவாமி சொல்லுவார், பிரேம்சந்த் அப்படின்னு வந்து ஒரு ஹிந்தி போய்ட் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறவங்களாம் இன்வேரியபிளி தே ஹவ் ஸ்டடிட் போய்ட்ரி பை பிரேம்சந்த். ஐ திங்க் முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்னு அவரோட புக்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாமி கொடுக்குற அந்த எக்ஸாம்பிள் அந்த பிரேம்சந்த் அப்படின்றவரோட வாழ்க்கையில் இருந்து. சாமி சொல்கிறாரு, இந்த பிரேம்சந்தும் அவரோட மனைவியும் ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க. அவங்க இருக்க ஊர்லேருந்து கிளம்பி இன்னொரு நைனிதாலுக்கோ எங்கேயோ போகிறாங்க. ஸோ வழியில் வந்து அலகாபாத் வருது. அந்த அலகாபாத்தில் வந்து அவங்களோட 2 பசங்களும் படிக்கிறாங்களா காலேஜில். ஸோ அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, நானும் உன்னோட அம்மாவும் இந்த மாதிரி போகிறோம். ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து அலகாபாத் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரத்துக்கு நிற்க போகுது, நீங்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாரு. போட்டதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் வராங்க. ஸோ சுவாமி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு பையன் வரான். அவன் வந்தோடனே காலில் விழுந்து அம்மா அப்பா காலில் தொட்டு கும்பிட்டுட்டு ரொம்ப பவ்யமாக நிற்கிறான். இந்த பெரிய பையன் வந்துட்டு ஹலோ டாடி, ஹலோ மம்மி அப்படின்னு சுவாமி அழகாக சொல்லுவார். வந்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு காலிலலாம் தொட்டு கும்பிடாமல் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்காக நிற்கிறான். அம்மாவுக்கு எதுவும் தெரியல. அம்மாவுக்கு வந்து 2 பசங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களோட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து பிரேம்சந்த் வந்து பார்க்குறாரு இவங்க 2 பேரையும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர். 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேருமே காலேஜில் படிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு வந்து இது மாதிரி நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் கற்றுக்கும் போது நான் படித்தவன் அப்படின்ற அந்த அகங்காரம். இன்னொருத்தன் வந்து ரொம்ப பவ்யமாக இருக்கான், ரொம்ப வினயமாக இருக்கான். ஸோ அவர் பார்க்குறாரு, எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. ஸோ ட்ரெயின் வந்து கிளம்புற நேரம் வந்துடுது. அம்மாவும் அப்பாவும் ட்ரெயின்குள்ளார ஏறிடுறாங்க. இவர் வந்து ரொம்ப டல்லாகவே இருக்கார். அப்புறம் அம்மா பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சு பசங்க வந்து பார்த்தாங்க, நீங்கள் சந்தோஷமாகவே தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு. ஸோ அவர் சொல்கிறாரா, நீ கவனிச்சியா, இது மாதிரி பெரியவன் வந்து காலிலலாம் விழவே இல்லை, ஆனால் சின்னவன் வந்து காலில் விழுந்தான். அம்மா சொல்கிறாங்க, என்ன இருக்குது, நம்ம பசங்க தானே காலில் விழுந்தான்னா விழலன்னா,
இதுதான் ப்ராப்ளம் இந்த மாதிரி போயிட்டுக்கலாம். எப்போவுமே ஏதாவது கண்ணுக்கு தெரியறதோடு ஜாஸ்தியாக ஏதாவது பார்க்குறது. இல்லை நீ உனக்கு புரிய மாட்டேங்குது, இது நல்லது இல்லை. ஒருத்தனுக்கு நல்ல ஹியூமிலிட்டி இருக்குது, இன்னொருத்தனுக்கு இல்லை. இது எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்றது விஷயம் இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு மரியாதை தெரியலன்னா அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்பா சொல்கிறார் இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபுல் ஜேர்னி அவரால் தூக்கமே வரல. அவருக்கு திரும்பி படுத்துருக்காரு. காலையில் எழுந்ததுக்கப்புறம் கூட அம்மா கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க? அவன் காலில் விழலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் மரியாதை காட்டலை. சுவாமி இந்த எபிசோடை சொல்லிவிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2 பசங்களும் படிப்பை முடிச்சிடுறாங்களாம். படிப்பை முடித்ததுக்கப்புறம் சுவாமி சொல்கிறாரு, அந்த சின்ன பையன் யார் நிறைய மரியாதை காட்டினானோ அவன் ஒரு கோர்ட்டில் ஜட்ஜாக ஆகிடுறான். இந்த பெரிய பையன் யார் திமிராக இருந்தானோ அதே கோர்ட்டில் அவன் கிளர்க்காக மாறிடுறான். ஸோ சுவாமி சொல்கிறாரு, யார் மரியாதை காட்டினானோ இப்போ எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. யார் மரியாதை காட்டலையோ அவன் கிளர்க் ஆகிட்டு எல்லாருக்கும் இப்போ சல்யூட் அடிச்சிட்ருக்கான். ஸோ சுவாமி இந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு திஸ் இஸ் an instruction to all parents இல்லையா? நம்ம நம்மளோட பசங்களை ஸ்கூலில் போடுறோம், காலேஜில் போடுறோம். வீட்டுக்கு யாராவது வந்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இவன் இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவான் தெரியுமா உங்களுக்கு, இந்த பாட்டு பாடுவான், இல்லை இவன் டான்ஸ் ஆடி காட்டுவா, இவன் இந்த மாதிரி கேபிட்டல்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவா. இதெல்லாம் தான் நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஆனால் ஒரு ட்ரூ எஜுகேஷன்னா வாட் ஷுட் வி லுக் ஃபார் இன் தட் ட்ரூ எஜுகேஷன்? அந்த எஜுகேஷனால் இஸ் தட் பர்சன் பிகமிங் மோர் ஹம்பிள். அந்த எஜுகேஷனால் இஸ் தட் பர்சன் பிகமிங் மோர் கல்ச்சர்ட், மோர் கைண்ட், மோர் கம்பேஷனேட் அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் நம்ம பேரண்ட்ஸோட இம்பார்ட்டண்ட் டியூட்டி. நான் சொன்ன மாதிரி அப்படி நடக்கலைன்னா சம் டெஃபிஷியன்சி, விட்டமின் ஜி டெஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சுவாமி நான் சுவாமியோட டிஸ்கோர்ஸஸில் அப்படின்னு பார்த்தா there are so many instructions. 1968 எத்தனை கான்வெகேஷன், எத்தனை சம்மர் கோர்சஸ், லேட்டர் டிஸ்கோர்ஸஸ். சுவாமி பப்ளிக் டிஸ்கோர்ஸாக இருந்தால் கூட சுவாமி யூஸ் டு அட்ரஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ சுவாமி எஜுகேஷனில் இஸ் ஸ்போக்கன் ஸோ மச், இட் இஸ் இம்பாசிபிள் ஒரு எபிசோடில் சுவாமி சொன்னது எல்லாத்தையும் கவர் பண்ணதில்ல. ஆனால் சுவாமி சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பத்தியம், சுவாமி சொல்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்டில் என்ன குவாலிட்டிஸ் வெளியில் வரணும், அந்த எஜுகேஷன் ப்ராசஸ்னால் என்ன குவாலிட்டிஸ் அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தா சுவாமி சொல்கிறாரு, சத் பிரவர்த்தனா, குட் பிஹேவியர், சத் புத்தி, good intellect, Sathya nirati, attachment to or focus on Sathya, Bhakti, there should be devotion, Krama Sikshana, there should be discipline, Kartavya Palanambu, they should be responsible. அவங்களோட டியூட்டிஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சத் பிரவர்த்தனா, சத் புத்தி, சத்ய நிரதி, பக்தி, கிரமசிக்ஷனா, கர்த்தவிய பாலம்பு, நேர்ப்புனதே வித்யா. எஜுகேஷன் இஸ் தட் விச் ஷுட் டீச் ஆல் திஸ். இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தான் அது எஜுகேஷன். வித்யார்த்தி நேர்வ வலையு சத்தியமுனு தெல்பு மாட்டா ஸ்ரீ சாயி மாட்டா. சுவாமி சொல்கிறாரு, இதுதான் உண்மையான எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம். இஸ் இட் பிரிங்கிங் அவுட் தீஸ் ஜெம்ஸ், சத் பிரவர்த்தனா, சத் புத்தி, பக்தி, சத்ய நிரதி, கிரமசிக்ஷனா அண்ட் அ டியூட்டி கான்ஷியஸ்னஸ், கர்த்தவிய பாலனம்பு. இதெல்லாம் நமக்குள்ளார இருந்து இஃப் இட் பிரிங்ஸ் அவுட், தட் இஸ் ட்ரூ எஜுகேஷன். இஃப் இட் இஸ் நாட் பிரிங்கிங் அவுட், பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல், டீச்சர்ஸ் பி கேர்ஃபுல். நம்ம என்ன சுவாமி சொல்வார், சாதத்தை வடிக்கிறோன்னா ஒரு சாதத்தை எடுத்து பார்ப்போம், வடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லாட்டி சமைக்கும் போதே உப்பு சரியாக இருக்கா, இல்லை இது வெந்திருக்கா, இந்த காய் நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் இதெல்லாம் நம்ம பசங்களை ஸ்கூலில் போட்டிருக்கோம், காலேஜில் போட்டிருக்கோம். வி ஆர் புட்டிங் தெம் த்ரூ திஸ் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன்.
இந்த எஜுகேஷன் இஸ் இட் ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் வருதா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்தால் தான் தட் எஜுகேஷன் இஸ் ஒர்க்கிங். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டைலாக இருக்கானா பையன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, ஓ நல்லா இங்கிலீஷில் பேசுகிறான்ப்பா என்னோட பையன், எஜுகேஷன் நல்லா இருக்குது இல்லையா. இங்கிலீஷில் நல்லா பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறதோட அன்பாக பேசுகிறான், மரியாதையோடு பேசுகிறான், அவனோட எஜுகேஷன் நல்லா இருக்குது. அந்த ஆட்டிடியூட் வி ஆல் ஷுட் ஹாவ் as elders, as parents, as teachers. இல்லையா, நம்மளோட ஃபோக்கஸ் அப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்லி the way we approach education will be different. ஸோ அதே மாதிரி we saw that education provides a form of living இல்லையா, அது we cannot remove that at all. இதில் ஆத்தியாத்ம வித்யா கலந்ததுன்னா how is it going to change this approach? நம்ம எவ்வளோதான் எஜுகேஷனை பற்றி பேசினாலும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு பையன் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறான், இல்லை ஒரு பொண்ணு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான்னா எந்த டிகிரியை பண்ணால் எந்த ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையா. இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நிறையா இருக்குது, அதை படிக்கலாம். நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பயோகெமிஸ்ட்ரி அது மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சப்ஜெக்டை பெருசாக பேசுவாங்க. ஓ இது படித்தா நல்ல வேலை கிடைக்கும், இது படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ வி கேன் நெவர் ரிமூவ் தட். ஸோ இதில் ஆத்தியாத்ம வித்யா இஃப் ஐ எம் கோயிங் டு இன்கல்கேட், ஹவு டஸ் திஸ் சேஞ்ச்? சுவாமி சொல்கிறது வெரி சிம்பிள் திங். நம்ம மோக்ஷம் அப்படின்னு பார்த்தா மோகக்ஷயம் இஸ் மோக்ஷா. எப்போ என்னோட டிசையர்ஸ் எல்லாமே போதோ அப்போ தான் நான் மோட்சத்தை நோக்கி போக முடியும். சரி, இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆத்தியாத்ம வித்யாவில் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு டிசையர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் நாளைக்கே நான் டிசையர்லெஸ் ஆக முடியுமா? கேன் ஐ கிவ் அப் ஆல் மை டிசையர்ஸ் இன் ஒன் இன்ஸ்டன்ஸ்? ஸோ எனக்கு இருக்குது, டிசையர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அப்ரோச்சை திஸ் எஜுகேஷன் இஸ் எனேபிளிங். எனக்கு இருக்க டிசையர்ஸ், அதாவது அந்த காமத்தை தேவையான ரிசோர்ஸஸ் வேணும், விச் மீன்ஸ் ஐ நீட் அர்த்தா. அந்த அர்த்தாவை நான் எப்படி ஏர்ன் பண்ணணும்? த்ரூ ரைச்சியஸ் மீன்ஸ், த்ரூ தர்மா. ஸோ எஜுகேஷன் இஸ் கிவிங் மீ அ வே to earn a livelihood in a dharmic way, to collect through that dharmic activity artha or prosperity, and through that artha satisfy my desires. So in the process நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த desires will be sublimated and we will go towards moksha. இதுதான் இந்த புருஷார்த்தாஸில் சொல்லியிருக்க விஷயம். தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா. தார்மீக வழியில் அர்த்தாவை சம்பாதிச்சு அந்த அர்த்தம் மூலமாக நம்மளோட டிசைர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக we will move towards moksha. இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஷிப் இருக்குது, இந்த பாடி இருக்குது, இந்த பாடியை நான் எல்லா விதத்துலையும் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் இட். பட் why am I taking care of this body? ஷரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். why am I feeding this body? ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை நம்ம சாப்பாடு போடுறோம் இந்த உடம்புக்கு. வை? சாமி சொல்கிறாரு, கானா பீனா சோனா மரணா, அவ்வளோதானா வாழ்க்கைனா? அவ்வளோதானா? இல்லை, இந்த வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் பாடி ஃபார் சம் பர்பஸ். ஷரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் பாடி ஸோ தட் ஐ கேன் டூ தார்மிக் ஆக்டிவிட்டி. வை am I doing தார்மிக் ஆக்டிவிட்டி? ஏன்னா இந்த தர்மம் மூலமாக தான் இந்த அர்த்தா காமா டுவர்ட்ஸ் மோக்ஷா ஐ கேன் கோ. So in one hand, education is teaching me how to earn a dharmic living. நான் சொன்ன மாதிரி நான் எதுக்கு லஞ்சம் வாங்கணும், நான் எதுக்கு தப்பான விஷயம் பண்ணணும், எனக்கு இருக்க எஜுகேஷனுக்கு நான் தார்மிக விதத்துலேயே நான் வாழ்ந்துட்டு போகலாமே இல்லையா. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் சுவாமி கேவ் அஸ். how much do you need to feed this stomach அப்படின்னு சுவாமி கேட்டும்போது, ஆமாம் இல்லை, தப்பு பண்ணுறதுக்கு தேவையே இல்லையே, எனக்கு இருக்க இந்த எஜுகேஷனை வச்சு ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் இல்லையா. அதனால தான் it should give this confidence. It should also give education and dharma. இந்த ஃபியர்லெஸ்னஸை வச்சு நான் என்ன பண்ணணும், எனக்கு தப்பு பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற அந்த ஃபியர்லெஸ்னஸ் இருக்கணும்
இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் என்னை பிடிக்க முடியாது அப்படின்றது அந்த ஃபியர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ சுவாமி அபயம் எதுக்காக கொடுக்குறாரு? ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் டூயிங் தர்மா. அந்த ஃபியர்லெஸ்னஸ்க்காக. தட் இஸ் வை எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன். நான் வந்து என் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட குழந்தை அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? அவங்ககிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்தனா அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தனா அவனுக்கு சந்தோஷம். ஆனால் அவனுக்கு வந்து கல்வி அப்படின்ற அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தை அவனே தேடிக்கிற விதத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ எஜுகேஷன் எம்பவர்ஸ் மீ டு ஃபைண்ட் மை ஓன் சுகா. எனக்கு யாராவது வந்து சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. எனக்கு தேவையான சுகாவை நானே என்னால் ஐ கேன் ஏர்ன். தட் இஸ் வாட் இஸ் எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட்னா அந்த சுகத்தை நீனே தேடிக்கிறதுக்கான வழியை நான் உனக்கு காட்டுறேன். ஸோ இந்த எஜுகேஷன் இஸ் கிவிங் திஸ். ஸோ சுவாமி என்ன சொல்கிறாரு? ஒரு அழகான ஒரு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு மகாவாக்கியம் சுவாமி அடிக்கடி சொல்லுது. இஹமுன சுகிம்ப ஹேமதாரக வித்யா, பரமுன சுகிம்ப பிரம்ம வித்யா. இஹமுன சுகிம்பன இந்த வாழ்க்கையில் நான் வாழும்போது தேவையான சுகத்தை கொடுக்கறது, தட் செக்யுலர் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் கிவிங் மீ அ மீன்ஸ் டு அ லைவ்லிஹுட். சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டியை கொடுக்கறது இந்த எஜுகேஷன். ஸோ இஹமுன சுகிம்ப, இந்த வாழ்க்கையில் நான் இருக்க வரைக்கும், இந்த உடம்புல நான் இருக்க வரைக்கும், என்னை சுற்றி என்னோட குடும்பம்லாம் இருக்க வரைக்கும், ஐ ஷுட் ஹாவ் திஸ் எபிலிட்டி டு ப்ரொவைட் ஃபார் தெம் அண்ட் ப்ரொவைட் ஃபார் மை செல்ஃப். இஹமுன இங்கே இருக்க சுகத்துக்கு ஆன வழியை வந்து ஹேமதாரக வித்யா, செக்யுலர் எஜுகேஷன் கிவ்ஸ். ஆனால் பரமுன சுகிம்ப, தட் அல்டிமேட் ஹாப்பினஸ், வாட் வில் கிவ் மீ? பிரம்ம வித்யா. So when that education is complete, it gives me happiness now and for the future also. That is why that education is so very important. நம்ம empowerment பற்றி பேசணும். What is the best form of empowerment? நம்ம சுவாமியோட மெசேஜ்லன்னு பார்த்தோன்னா, சுவாமி வந்து different ways he gives us courage. சுவாமி என்ன சொல்கிறாரு? I am always with you. உனக்கு என்ன ஏதாவதுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். இல்லை ஒன் ஃபார்ம் ஆஃப் எம்பவர்மெண்ட்டு சுவாமி கிவ்ஸ் எஜுகேஷன். இல்லாட்டி சுவாமி இஸ் கிவிங் அஸ் இன் ஈகோ சிஸ்டம். உனக்கு ஏதாவதுன்னா இன்னொரு சாய் டிவோட்டி வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. இல்லையா, ஆர்கனைசேஷனில் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி நான் அலுமினைனா இன்னொரு அலுமினை வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் அஸ் ஃபியர்லெஸ் அண்ட் மேக்கிங் அஸ் எம்பவரிங் அஸ். ஆனால் சுவாமி கொடுக்குற கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எம்பவர்மெண்ட் என்ன? ஒரு அனந்தபூரோட ப்ரொஃபஸர் கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் விஷயம், அவங்க வந்து மந்திரில் பேசினபோது சொன்ன ஒரு விஷயம், பியூட்டிஃபுல் பாயிண்ட். நம்மலாம் எம்பவர்மெண்ட் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் ஹவு டிட் சுவாமி எம்பவர் விமென்? He empowered not just women but everybody by saying you are not the body, you are not the mind. அந்த உண்மையை நமக்கு சொல்கிறது தான் கிரேட்டஸ்ட் எம்பவர்மெண்ட். இல்லையா? நம்ம இது வரைக்கும் பார்த்த குவாலிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷனில் ஒரு இது விஷயத்தையும் பார்த்தோன்னா we can say that education gives us some form of freedom. இல்லையா? ஃப்ரீடம் ஃப்ரம் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ், அதான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீடம் ஃப்ரம் வரி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஒரு சுபாஷிதா இருக்குது, தமிழில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் ஐ திங்க் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருல்ல, யாருக்கு கல்வி ஞானம் இருக்கோ அவன் எந்த ஊரில் போனாலும் இட் இஸ் லைக் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம். இல்லையா? நான் எங்கே வேணாலும் போகலாம், நான் இந்த ஊரில் மட்டும் இருக்கணும்னு இல்லை, நான் எங்கே வேணாலும் போகலாம். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓப்பன் ஸோ மச். ஸோ இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம். அதனால தான் சுவாமி யூஸ் டு சே, அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி த மோட்டோ ஆஃப் மெனி schools and colleges in India, Sa Vidya Ya Vimuktaye. True learning, true education is that which gives you freedom. அப்படின்னா இந்த சின்ன ஃப்ரீடம் கொடுக்கறதோடு that Vidya should not stop.
தட் வித்யா ஷுட் கிவ் மீ முக்தி. இந்த எல்லா ட்ரபிள்ஸ்லேருந்தும் முக்தி கொடுக்குற அந்த வித்யாவாக இருந்தால் தான் அது கம்ப்ளீட் எஜுகேஷன். ஸோ தட் இஸ் வை சுவாமி வாஸ் கிவிங் அஸ் தட் எஜுகேஷன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று பார்த்தேன். அது பார்த்தம்போது இட் ஹேட் அ வெரி டீப் இம்பேக்ட் ஆன் மீ. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். கதையை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். அந்த கதையில் என்னென்னா, ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் மக்கான ஒரு பையன். அவனால் படிக்க முடியல. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் முடியல. அந்த அப்பாவுக்கு வந்து அந்த கிராமத்தில் நல்ல பேர். இந்த கிராமத்துலேயே கொஞ்சம் நல்லா படித்தவர். ஆனால் அவருக்கு வந்து அவரோட பையன் படிக்க மாட்டேன்றான்னு இட் இஸ் அ எஸ்டீம் இஷ்யூ இல்லையா? ஸோ இந்த பையன் இப்படியே போயிட்டுருக்கான், கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டுருக்கான். ஸோ திடீர்னு அவனுக்கு வந்து ஞானோதயம். ஐயோ, என்னோட அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாரே, நான் படிக்கணும் அப்படின்னு ஃபைனலாக அவனுக்கு அந்த பையனுக்கு தோணுது. தோணுனதுக்கப்புறம் பையனும் அப்பாவும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்பா டெய்லி அவனோட உட்காந்து சொல்லி கொடுக்குறது. அம்மா வந்து அவனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இந்த பாதாம் சாப்பிடு, கேஷ்யூ சாப்பிடு அப்படின்னு நம்ம அம்மா அப்பாலாம் பண்ணுற மாதிரி. ஸோ அம்மா அவங்க பக்கத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அப்பா உட்காந்து படிக்க வைக்கிறாரு. அவனும் ஹீ ஒர்க்ஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அதை பார்க்கும்போது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த ட்ராமா பார்க்கும்போது, விதவுட் யுவர் நாலேஜ் யூ ஆர் பிளேசிங் யுவர் செல்ஃப் இன் தட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இல்லையா? நம்மளும் கஷ்டப்பட்டு தானே படிக்கிறோம் அப்படின்னு. ஸோ படிக்கிறாரு. அவன் ட்ராமாவில் கதை என்னென்னா, அவன் வந்து 10th எக்ஸாம் எழுத போகிறான். எத்தனையோ வருஷமாக ஃபெயில் ஆன எக்ஸாம். ஃபைனலாக படித்து இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு படிக்கிறான். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஆன்சர்லாம் சொல்கிறான். அவ்வளோ படிச்சிருக்கான். படிச்சுட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நல்லபடியாக எழுதுப்பா, இப்போயாவது பாஸ் பண்ணிவிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையனும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். இல்லைப்பா, பாஸ் பண்ணதில்லை, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளோ படிச்சிருக்கேன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஒரு பஸ்ஸு வந்து இடிச்சிட்டு அந்த பையன் செத்து போயிடுறான். இதுதான் ஸ்டோரி. இது பார்த்தம்போது உள்ளுக்குள்ளார ஒரு பயம். நம்ம இவ்வளோ படிக்கிறோமே, மாங்குன்னு உட்காந்து படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம். மேத்ஸு, அல்ஜீப்ரா, இது பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறோமே, எப்போ சாவு வரும்னு நம்மளுக்கு தெரியலையே. அந்த சாவு வந்ததுன்னா அது எல்லாம் ஒரே நிமிஷத்தில் போய்ட்டு போகுது. எவ்வளோ படிச்சிருந்தாலும், 4 PhD பண்ணியிருந்தா கூட, நாளைக்கு எனக்கு சாவு வந்ததுன்னா, when I am taking a next birth, I have to start with how to walk. படித்தது எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போகுது. அது ஒரு விதமான ஒரு பயம் ஒன்று கொடுத்தது. வாட் இஸ் த யூஸ்? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே, படிக்கிறோமே, அது யூஸே இல்லையே. அது எப்போ சாவு வரப்போகுதுன்னு தெரியல. அது வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது அப்படின்னு. ஸோ ஐ டென்ட் ஹாவ் an answer. ஸோ சுவாமியோட ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் சுவாமி வந்து ஒரு பத்தியம் ஒன்று சொல்லுவார். చదువులన్నీ చదివి చాలా వివేకి అయి మగిడి తన్నెడుగడు మందమతుడు. Having been highly educated, having gone through the books, a fool does not know his own true self. ఎంత చదువు చదివి ఏ నీతి ఉన్నను హీనుని గుణము మానలేడు. With all the education and the familiarity with the text, a mean man would never give up his mean తరచి mentality. చదువ తక్కవాదమే కానీ పూర్ణ జ్ఞానం ఎప్పుడు పొందలేడు. Education will take him to argumentation, but not to the total awareness of the చదువు knowledge. చదివి చావంగనేటికి చావులేని చదువు చదవాలి. After all, we study and study ultimately die. Now let us study to be immortal. சுவாமி சொல்கிற அந்த கடைசி வார்த்தை நம்ம கேட்டதில், చదువు చదువు చదివి చావంగ నేటికి. இல்லையா? இவ்வளோ படிக்கிறீங்களே, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் சாவதானே போகிறீங்க நீங்கள். ஸோ அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுவாமி சொல்கிறாரு, చదువు చదువు చదివి చావంగ నేటికి చావు లేని చదువు చదువవలయు. சாவு இல்லாத அந்த படிப்பை நீங்கள் படிக்கணும். இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். சாவு இல்லாத படிப்புனா என்ன? தட் எஜுகேஷன் விச் டஸ் நாட் கோ வித் டெத். சாவு லேனி சதுவு, அது ஒரு ஒன் வே ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங். தி அதர் வே ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் இஸ், நான் படிக்கிற படிப்பை எனக்கு அந்த அந்த அமிர்தத்துவத்தை நோக்கி என்னை கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி படிப்பை படித்தாதான் இட் இஸ் ஒர்த் வைல். இல்லை, எவ்வளோதான் நம்ம படித்தாலும் இட் கெனாட் பி ஜஸ்ட் ஃபார் அ மியர் லிவிங்.
இட் கெனாட் ஸ்டாப் அட் தட். தட் இஸ் வை நம்மளோட உபநிஷத்துலலாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்கும். சின்ன, இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்டோரி, இட் இஸ் தி எசென்ஸ். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் அபவுட் திஸ் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோன்னா இட்ஸ் a ஸ்டோரி ஆஃப் ஸ்வேதகேது. உத்தாலகா அப்படின்னு ஒரு குரு இருக்கார். அவரே குருகுலம்னா நடத்துகிறாரு. அவர் ஒரு பெரிய குரு. அவரோட அப்பா வந்து ஒரு முனிவர். ஸோ அவரோட பையனோட பேர் தான் ஸ்வேதகேது. அந்த ஸ்வேதகேது அப்படின்ற பையன் அவனுக்கு உபநயனம்லாம் பண்ணி வச்சுருக்காரு. 12 வயசு ஆகுது. ஆனால் அந்த இன்னும் அவனை வந்து ஒரு குருகுலத்துக்கு அனுப்பலை. அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான், பசங்களோட விளையாடிட்டுருக்கான். ஸோ அப்பா வந்து அவனை பார்க்குறாரு, இந்த பையனை இப்படியே விட்டுட்டா சரியாக வராது, இவனை வந்து ஒரு ஸ்கூலில் போடணும், ஒரு குருகுலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதகேத்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு அவர்கிட்ட. உனக்கு 12 வயசு ஆகுது, வெறும் உபநயனம் பண்ணால் ஒரு பிராமணன் ஆக மாட்டான். அந்த பிரம்ம வித்யாவை தேடி போனால் தான் ஒரு பிராமணன். ஒரு பிராமண வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் ஒரு பிராமணன். சுவாமி சொல்கிற மாதிரி வெறும் மனுஷனாக பிறந்தா மனுஷன் இல்லை, இது வெறும் ஆக்காரமான விடு அப்படின்னு சுவாமி சொல்லுவார். வெறும் ஹியூமன் இன் ஃபார்ம். உண்மையான ஹியூமனாக இருக்கணும்னா யூ ஷுட் ரீச் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த். அதே மாதிரி சுவாமி இந்த உத்தாலக்கா வந்து ஸ்வேதகேத்துவை கூப்பிட்டு இது மாதிரி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான், சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவனை வந்து ஒரு குருகுலத்தை போய் அனுப்புகிறாரு. அப்போல்லாம் குருகுலத்தில் படிக்கணுன்னா 12 years 20 years அப்படின்லாம் படிக்கணும். ஆனால் அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். எதை படிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகுமோ அதை 12 வருஷத்தில் படிச்சுட்டு வந்துடுறான் அவன். ஸோ 12 years போகிறான், வரும்போது 24 வயசு. ஸோ அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வரான்னு. இவன் வந்தால் பார்க்குறாரு, அவனோட பிஹேவியரே மாறிடுது. யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன்றான்னா இட் இஸ் நாட் சைலன்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் குட்னஸ். நான் யார்கிட்ட நான் பேசணும், என்ன மாதிரி படித்தவங்க யாருமே இல்லையே இங்கே அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட். ஸோ இவர் பார்க்குறாரு, இவன் வந்து பேசுகிற விதமே சரியில்லையே, இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லையே அப்படின்னு உத்தாலக்கா அவரோட அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறோம் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு மென்டராக இருக்கோம் அப்படின்னா எஜுகேஷன் ப்ராசஸ் டெஸ்ட் பண்ணுற விதம் இது தான். அவர் பார்த்துட்டு இந்த பையனில் ஹியூமிலிட்டியே இல்லையே, இவனோட எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு அப்பா சொல்கிறார். ஏன்னா சுவாமி சொல்கிற மாதிரி வித்யா ததாதி வினயம். எந்த வித்யா நமக்கு வினயத்தை கொடுக்குதோ அதுதான் சரியான வித்யா. வித்யா ததாதி வினயம், வினயா ததாதி பாத்திரதாம். அந்த ஹியூமிலிட்டி only gives us the deservedness. Education cannot give directly deservedness. Education should give humility first. ஸோ உத்தாலக்கா பார்க்குறாரு, இந்த பையனுக்கு தன்மையே இல்லையே, ஹியூமிலிட்டியே இல்லையே, இவனோட எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, நீ இன்னெல்லாம் இவ்வளோ படிச்சிருக்கே, நம்ம ஸ்கூல்லேருந்து வரும் ஸ்கூலை முடிச்சுட்டு வரும், எஜுகேஷன் முடிச்சுட்டு வரும்னா அந்த பையனை பார்த்து அவர் கேட்கல, இதை சொல்லு, இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த உபநிஷத்தை சொல்லு அப்படின்லாம் கேட்கல அவர். நீ படிச்சுட்டு வந்திருக்கியே, ஹாவ் யூ லேர்ன்ட் தட் நாலேஜ் பை நோயிங் விச் யூ நோ எவ்ரிதிங். எதை கற்றுக்கிட்டா எல்லாம் தெரியுமோ அந்த கல்வியை கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஸ்வேதகேத்து சொல்கிறார், அப்படி ஒன்று இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு. ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உத்தாலக்கா கிவ்ஸ் பிரம்ம வித்யா டு ஸ்வேதகேத்து. எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சவங்கள மாறுவியோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் தி எசென்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் உபனிஷத். இந்த எசென்ஸை சுவாமி எடுத்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் உள்ளார ஹி இஸ் கிவன். அது வெறும் ஒரு சிஸ்டமாக கொடுக்காம, வெறும் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக செட்டப் பண்ணாமல், அதை எப்படி வி கேன் இன்டர்னலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சுவாமி. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இது வெறும் நம்ம ஸ்டூடெண்ட், நான் இப்போ தான் ஸ்டூடெண்ட்டாக இல்லையே, நான் வந்து அப்பா அம்மாவாக இல்லையே, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இல்லை. வி ஆல் ஆர் லைஃப் லாங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மலாம் கற்றுக்கிட்டே இருக்கோம். நம்ம கற்றுக்கிற விஷயம் இஸ் இட் டேக்கிங் அஸ் டுவர்ட்ஸ் தட் அல்டிமேட், இல்லாட்டி இட் இஸ் ஒன்லி கிவிங் அஸ் இமீடியட் ரிலீஃப். நான் சொன்ன மாதிரி எப்போ சாவு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு சுருட்டிட்டு போதோ நம்மளுக்கு தெரியல. We should learn that learning which we will learn everything. சாவுலேனி சதுவு வலையும், அந்த சாவே இல்லாத அந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த படிப்பை படிக்கிறது தான் மேக் சென்ஸ் இல்லையா?
ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மகாவாக்கியா. டெஃபினெட்லி நாட் காம்ப்ரிஹென்சிவ். சுவாமி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்ல டைம் இல்லை இது இல்லையா. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் தி எசன்ஸ், எப்படி நம்ம வந்து எஜுகேஷனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. சுவாமியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாஹினிஸ் ஆன் தி சப்ஜெக்ட் இஸ் வித்யா வாஹினி. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் என்ன பார்க்கணும், டீச்சர் எப்படி இருக்கணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், ஒருத்தன் படித்தவன் அப்படின்னா அவன் என்னெல்லாம் குவாலிட்டிஸ் அவன்கிட்ட இருக்கணும். வாய் சேவா இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அந்த சேவ பாவம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் அவ்வளோ அழகாக சுவாமி சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த வித்யா வாயினியில் சொல்லியிருக்க கான்செப்டெல்லாம் மட்டும் பேசணுன்னா கூட இட் வில் டேக் ஸோ மெனி ஹவர்ஸ். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் காம்ப்ரிஹென்சிவ். இது ஒரு விஷயம் சொல்லிட்டு ஐ எண்ட் வித் தட். ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போ வந்து நம்மளோட யூனிவர்சிட்டியோட சான்சலர் வந்து சக்கரவர்த்தி சார். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா அப்படின்றவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருந்து ஹீ வாஸ் அ சான்சலர் ஃபார் ஃபியூ இயர்ஸ். நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணோம் அவர் வந்து வந்திருந்த போது. கிரேட் இன்டெலெக்சுவல் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்னா கிரேட் இன்டெலெக்சுவல். அவர் வந்து ஹி ஹஸ் பிகம் தி சான்சலர். ஸோ பேசும்போது சார் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை எடுத்திருக்கீங்க, நீங்கள் எந்த விதத்தில் இந்த இன்ஸ்டிடியூஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டும்போது அவர் சொன்ன விஷயம், இம்ப்ரூவ் பண்ணுறதா, ஐ ஹவ் பீன் அ ஜட்ஜ். ஒரு மனுஷன் எவ்வளோ தப்பான விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத நான் வாழ்க்கை பூரா பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனை எப்படி மோல்டு பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன். அவர் வந்து பேசும்போதே அவர் கண்ணில் தண்ணி வந்தது. He said, I have not come here to change anything. வெறும் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை அப்சர்வ் பண்ணதே இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். Swami, it is unbelievable how Swami has built an institution like this. இந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ளார வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அண்டர்கோ பண்ணுற ப்ராசஸை பார்க்குறதே இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு he told when we asked him. Right? So this is the number, we've been a witness to so many of these things. Balvikas children lend Swami oda students lend that if we commit ourselves to this education, right? Swami adikadi sollaru ennoda subjects different, unga college la solli kodukra subject different, ennoda subject different. So if we commit ourselves to this education process, then we are truly becoming learned. ரைட்? இதை சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிராட்டிடியூட். பிகாஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால தான் ஐ கெட் டு கோ அண்ட் ரீட் சுவாமிஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஐ கோ அண்ட் அவர் சொன்ன மாதிரி a process of meditation for me also to read Swami's words and listen to Swami's words. So with this I offer this effort at Swami's Lotus Feet. இன்னொரு வாட்டி சந்திக்கும் போது இன்னொரு மகாவாக்கியத்தோட நம்ம பார்ப்போம். ஜெய் சாய்ராம்.